விஎஸ் கோட். இந்த விஎஸ் கோடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிளகின்ஸ்லாம் என்னென்னு முதல்ல பார்த்துருப்போம். ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒர்க்கை சிம்பிளாக ஆக்கிறதுக்கு கோட் எடிட்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அந்த கோட் எடிட்டர்ஸில் உள்ளது தான் பிளகின்ஸ். அந்த பிளகின்ஸை யூஸ் பண்ணி கோடர்ஸ் வந்து என்ன பண்ணால் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் சிம்பிளாக்கிடுவாங்க. அதுக்காக தான் பிளகின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லாஸ்ட்டாக இருக்குல்ல, அதில் வந்து 5th லைனில் இருக்கிறது தான் வந்து என்னன்னா பிளகின்ஸ் பட்டன் அப்படிங்குவாங்க. அதை கிளிக் பண்ணிட்டுங்க. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணால் அந்த பிளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட் ஸ்னாப் பார்ப்போம். அதில் போய் நம்ம கோட் ஸ்னாப்னு டைப் பண்ணலாம். டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். தென் வந்து கோட் ஸ்னாப் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால டிசேபிள் அன்இன்ஸ்டால் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா அங்கே வந்து இன்ஸ்டால் காட்டும். நான் எதுக்கு யூஸ் பண்ணுறது முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம கோடிங் போட்டிருந்தோம்னா அதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா, ஒரு ப்ரொஃபஷனலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம கோட் ஸ்னாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு அவுட்புட் வச்சுருக்கேன். அதுக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதனால காட்டுறேன் பாருங்க. அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த HTML டேக் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், கோட் ஸ்னாப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. Ctrl+P அதை கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு பார் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா கோட் ஸ்னாப் டைப் பண்ணணும். கோட் ஸ்னாப்னு டைப் பண்ணோன்னே என்ன பண்ணணும்னா அடுத்த சைடு ஒரு பார் ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்னன்னா கோட் ஸ்னாப் நம்ம இது பண்ணோம்னா இதில் தான் ப்ரொஃபஷனலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா எந்த கோட் லைன்லேருந்து இந்த கோட் லைன் வரையும் நம்மளுக்கு அவுட்புட் வேணும். அதுக்காக நம்ம என்னன்னா ட்ராக் பண்ணணும். இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னுக்காக நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். அதுக்காக இதுலேருந்து இது வரையும் எனக்கு வந்து அவுட்புட் ஒன்று இருக்குது. இதை வந்து நான் பெருசாகணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா அந்த சைட் மெனு வந்து லைட்டாக இது ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து கஸ்டமைஸ் ஆகும். தென் வந்து இப்போ நம்ம ட்ராக் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம சேவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா Ctrl+C அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஸ்னாப் நம்ம எந்த பார்த்து கொடுத்தோமோ அதில் போய் சேவ் ஆயிடும். இப்போ லைவ் சர்வர்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த பிளகின்ஸ்க்கு போயிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம அதில் போய் லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணோம். LIE லைவ் சர்வர். லைவ் சர்வர்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டாகவே ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி போன வாட்டி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு லைவ் சர்வர் வந்து டிசேபிள் அங்கே இன்ஸ்டால் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இன்ஸ்டால்னு உங்களுக்கு காட்டும். இப்போ அவுட்புட்காக இப்போ நான் வந்து லைவ் சர்வர் உங்களுக்கு செஞ்சு காட்டணும். அதுக்காக நான் அவுட்புட்காக நான் ஆல்ரெடி கோட் பண்ணதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு இந்த கோடிங்க்கு நான் வந்து என்னன்னா அவுட்புட் எனக்கு வேணும். அதுக்காக நான் லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைவ் சர்வரோட பர்பஸ் யூஸ் பண்ண என்னன்னு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைவ் சர்வரோட பர்பஸ் என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி கோட் பண்ணுறப்ப அதை சேவ் பண்ணிட்டு அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணாதான் அதோட அவுட்புட் உங்களுக்கு வந்து குரோமில் வந்து ஷோ ஆகும். ஆனால் அந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணால் நம்ம சேவ் பண்ண தேவையில்லை, ஆட்டோ சேவாக அதே சேவ் ஆகிட்டு அவுட்புட் வந்து குரோமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஷேர் ஆகும். அதுக்காக தான் நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லைவ் சர்வர் வந்து எப்படி அவுட்புட் ஷோ பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து லாஸ்ட்டாக வந்து பாட்டத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து கோ லைவ் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவுட்புட் வந்து அந்த விண்டோவில் வந்து ஷோ ஆகும். பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட நேம் கொடுத்துருக்கேன், கோட் வித் அப்துல்னு. அதே மாதிரி ஹெட் டேக்கில் கொடுக்கவும் இதே மாதிரி ஹெட் டேக்கில் நம்மளுக்கு வந்து என்ன அவுட்புட் வந்துருச்சு. சேவ். ஓகே. தென் வந்து லாஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்னு பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் ஆட்டோ ரீநேம் டேக்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட்டாகவே என்ன இருக்குன்னா ஒரு லிங்க் வந்திருக்கும். ஆனால் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறப்ப இன்ஸ்டால்னு காட்டும். இப்போ அந்த கொஷினுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எப்படி வந்து ஆட்டோ ரீநேம் டேக் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆட்டோ ரீநேம் டேக்கோட பர்பஸ் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஆட்டோ ரீநேம் டேக்னா இப்போ ஒரு டேகை வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஹெட் ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு பேர் 2 பேர் ஒரு டேகுக்கு வந்து என்னன்னா 2 பேர் இருக்கும். அந்த ஒரு பேரை வந்து நம்ம எடிட் பண்ணோம்னா அதோட பேர் வந்து என்னன்னா எடிட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோ ரீநேம் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னன்னா HTML கொடுத்துருக்கேன். அந்த HTML வந்து நான் எடிட் பண்ணுற பாருங்களேன். எல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதோட பேரலோட இது வந்து எல் போயிட்டு பாருங்க. இப்போ எம் எடுக்கிறேன், எம் வந்துருக்கு. இப்போ நம்ம டைப் பண்ணாலும் அதில் வந்து என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டைப் ஆகும். இதுதான் ஆட்டோ ரீநேம் டேக் யூஸ் பண்ணுவாங்க.